யாழ்ப்பாணத்து போலீசாரின் செயல். அவங்க வந்து பயப்படுறாங்களே என்னடா வந்து நிறைய பேர் வந்து எல்லா ஆட்டோவுமே மறித்து வணக்கம். தமிழோடு தரணியங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கேகேஸுக்கு போகிற ரோட், அதாவது தெல்லிப்பளைக்கு அருகாமல், அதாவது இதுக்கு அங்கால இருக்க ஒரு 200 மீட்டரில் வந்து தெல்லிப்பளை வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன விஷயம் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் வந்து மாறினதுக்கப்புறமா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த நல்ல விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் ஒழிப்பு. இந்த ரோட்டால் வந்து பயணம் செஞ்சு கொண்டு போய்க்குள்ள சைட்டு, அதாவது ரோட்டுக்கு சைட்டாக வந்து ரவிக்குமார் வந்து நிறைய வாகனங்கள் வந்து மறைச்சு கொண்டு இருந்தவங்க. அப்போ நாங்களும் பண்ணாங்க என்னடா ஏதோ ஆக்சிடென்ட்டோ அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சினாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இறங்கிட்டு என்ன விஷயம்னு சொல்லி அவங்களோட கதைக்குள்ளே தான் எனக்கு வந்து தெரிய வந்தது ஒரு நல்ல விஷயம். அதாவது இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்மந்தமாக ஒரு நல்ல விஷயம் வந்து செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி, இது வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதன் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு விஷயம். என்னதுக்காக சார் வந்து இப்போ செய்யுங்க? என்னதுக்காக வந்து இப்போ இந்த இது வந்து ஓகே உண்மையிலே வந்து சொல்ல போனால் வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது வந்து இந்த போதைப் பொருள் வந்து தடுக்கிறதுக்காக வந்து ஸோ இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அது அவங்க உடனே வந்து கோல் அடிக்கலாமாம். அதனால அப்படி வந்து போலீஸ், அதாவது ரபிக் அவங்களே வந்து இதை ஒட்டி கொண்டு நிற்கிறாங்க பாருங்க. அதாவது ஆட்டோவை மட்டும்தானே, அதாவது முச்சக்கர வண்டியில் மறைச்சு வந்து இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே ஏன் முச்சக்கர வண்டிக்கு மட்டும் ஓட்டுறீங்க வந்து 3 வீலருக்கு மட்டும்? ஏன் ஆட்டோக்கு மட்டும் ஓட்டுறீங்க? அப்படியா? இப்போ கூடுதலாக திருவிழான்னு இல்லை, எல்லா இடமும் திருவிழா கூட பாய்க்கிறாங்க. அதனால ட்ரெயில் மட்டும் ஓட்டுறது எல்லா இடமும் திருவிழானா கூட பாய்க்கணும். இது வந்து போதை போல் தடுக்கிறதுக்காக வந்து எங்களால் வந்து ஒரு ஸ்டிக்கர் உருவாக்கப்பட்ட போதைப்பொருள் விற்கிறவங்களும் வாங்கலாம் குறைக்கிறதுக்காக வந்து எங்களால் முடிஞ்சளவு கூட விழிப்புணர்வு செய்யறதா இருக்கு ஸ்டிக்கர். அதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஓட்டு இதில் என்ன எழுதிருக்கு வந்து இந்த விற்கின்ற அடிமையாக அனைவரும் அறிவித்தல். இந்த நம்பருக்கு வந்து கோல் எடுங்க. ஏதாச்சும் அப்படி போதைப்பொருள் பாவிக்கிற வந்தால் எங்களுக்கு வந்து 180 வந்து கோல் அடிச்சிங்கன்னா ஓகே. உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை வந்து சொல்லணும். இதில் வர அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆட்டோவாக இருக்கட்டும் மற்ற இதாக இருக்கட்டும், அதை வந்து மறைச்சு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த விஷயம் எதற்காக வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்ற வந்து சார் வந்து சொல்லுவார். ඉවත්වීම මත්ද්‍රව්‍ය වැඩසටහනක් යටතේ සතියක් ක්‍රියාත්මක වෙනවා. ඒකට සමගාමීව අපි ස්ටිකර් ව්‍යාපාරයක් කරගෙන යනවා. என்ன போதை வஸ்து சம்பந்தமாக வந்து அதுலேருந்து விலகுறதுக்குரிய ஒரு இது வந்து வேலை திட்டம் தான் வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ මේ වැඩසටහන මුළු ලංකාව පුරාම ක්‍රියාත්මක වෙනවා. අපි කංකසන්තුරේ තෙලිප්පලේ පොලිස් ස්ථානයේ අද සියලුම வாகனවල ஸ்டிக்கர் அலவீමක් සිදු කරනවා. இந்த திட்டம் தொடர்பாக வந்து இலங்கையில் வந்து முழு இடத்துலையும் வந்து நடக்குது. இன்றைய தினம் வந்து எங்கள் கங்கசந்துரை பிரிவில் வந்து தெல்லிப்பளை போலீஸால் வந்து போகிற வாகனங்களுக்கு வந்து இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது தொடர்பாக ஸ்டிக்கர் ஒன்று சின்ன ஸ்டிக்கர் ஒன்றும் ஒட்டுறோம். ඊට අමතරව මේ මත්ද්‍රව්‍ය ව්‍යාපාරයට සම්බන්ධයෙන් දුරකථන අංකයක් තියෙනවා 18ට. ඒකට කතා කරලා ඕන වෙලාවක මත්ද්‍රව්‍ය සම්බන්ධයෙන් තොරතුරක් ලබා දෙන්න පුළුවන්.
போதை வஸ்து தொடர்பான இதுகளுக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 1818 சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலோ அல்லது யாரும் பாவிக்கிறார்கள் அடிமையானாக்கள் அப்படி இருந்தேன்னு சொன்னால் அந்த நம்பருக்கு வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அடிமைப்பட்டு இருக்கிறவங்க அப்படி ஏதாச்சும் இருந்தால் அதை எப்படி செய்ய அதை வந்து இந்த இதில் போட்டிருக்கு, அதுக்கு தான் போட்டிருக்கு நம்பர் வந்து 1818 சொல்லி புதுசாக ஒரு நம்பர் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் போல எடுத்து சொல்லலாம், அப்படி இந்த இடத்துல இந்த போலீஸ் பிரிவுக்குள்ளே இப்படி இருக்காங்க, அடிக்ட் ஆயினாக்கள் பாவிக்கிறார்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லின்னு சொல்லலாம். அதை விட நீங்கள் உங்களோட போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்க போலீஸுக்கு கண்டெக்ட் பண்ணி போலீஸ்காரர்கள்ட்டையும் சொல்லலாம். අවසාන වශයෙන් කියන්නේ මේ වැඩසටහන සාර්ථකව නිම කර ගැනීමට සියලු දෙනාගේම පූර්ණ දායකත්වය ලබා දීමින් ශ්‍රී ලංකාව තුළ මත්ද්‍රව්‍ය ඉවත් කිරීමට සියලුම දෙනා සහයෝගය ලබා දෙන්න කියලා ඉල්ලා සිටිනවා. இதில் வந்து கடைசியாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் விற்கிறாக்கள் குடிக்கிறாக்கள் வேண்டுறாக்கள் எல்லாரும் வந்து இதுலேருந்து விடுபடுங்க, இது தொடர்பாக விடுபடுங்க என்று சொல்லி ஒரு விளக்கத்துக்காண்டி தான் இந்த வேலை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இது இங்கே வந்து யாருக்கு பொறுப்புகளை நடந்து கொண்டிருக்கு? இப்போ இது வந்து ஜனாதிபதி செயலால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் இது வந்து இப்போ போலீஸாக்களுக்கு பாரம் கொடுத்து போலீஸாக்களால் இப்போ நடத்தி கொண்டிருக்காங்க. வந்து நாடு பூரா நடக்குது. இப்போ இன்றைய தினம் தான் இந்தியாவில் கங்கசந்துறை இதில் தெல்லிப்பளை போலீஸால் இது செய்திருக்காங்க. இந்த தினம் செய்கிறாங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் இந்த போதை பொருட்களுக்கு வந்து அடிமைப்பட்டு கொண்டிருக்காங்க தானே. அதை தாண்டி வந்து இப்போ சில டைமில் வந்து உங்களை பிளாக்ல எல்லாம் வந்து விற்பாங்க. அப்படியான இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டு அவங்க கதைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அது மூலம் வந்து உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் வந்து இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து போய் கொண்டிருக்கிற வாகனங்களுக்கு வந்து அந்த நம்பரை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக வந்து அதில் வந்து வாகனங்களுக்கு பின்னால் விட்டுறாங்க. இப்போ தான் அந்த நம்பர் வந்து கொண்டு வந்தது. இப்போ புதுசாக வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த நம்பர் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை தகவல் கொடுக்குறதுக்கும் யாரும் அடிக்ட் ஆயினாக்கள் இருந்தால் அறிவிக்க சொல்லி தான் இந்த நம்பர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம். 1818. நான் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, சில பேர் எடுத்து சொல்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி, அதாவது இப்போ ஏதோ ஒரு போதைப் பொருள் வந்து விற்று கொண்டிருக்காங்கன்னு சொல்லி, ஏன்னா அவங்கள்ட்ட பேர் அதுக்குள்ள அடிபடும் அப்படின்றதுக்காக வந்து. அப்போ இதுக்கு வந்து என்ன இது வந்து இப்போ யாராச்சும் பயம் இல்லாமல் எடுத்து சொல்லலாமா? அதில் வந்து ரகசியங்கள் வந்து பேணப்படும். மற்றபடி போலீஸ் இப்போ யார் சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. கேட்காம நீங்கள் இப்போ இது சம்மந்தமாக இப்படி ஒரு அடிக்ட் ஆகிருக்கு என்று சொல்லிட்டு அது வந்து பயம் இல்லாமல் அறிவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரகசியம் வந்து 100% வந்து பேணப்படும். அப்போ நீங்கள் வந்து பயம் இல்லாமல் எடுத்து சொல்லலாம். உண்மையிலே பக்கத்தில் சில டைமில் வந்து இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். நம்ம வந்து அதை வெளிப்படுத்தாமல் வந்து இருப்போம். அதுக்குள்ளே வந்து நமக்கு தெரிஞ்சவங்களும் அடிமைப்பட்டு கொண்டிருப்பாங்க வந்து. ஸோ அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறதால கண்டிப்பாக வந்து நாடு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே சூப்பர் சார், வந்து வாழ்த்துக்கள். உண்மையிலேருந்து நிறைய பேர் வந்து இதில் இந்த சேவையை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. අවසාන වශයෙන් ඉල්ලා සිටින මේ ශ්‍රී ලංකාව තුළ මත්ද්‍රව්‍ය මුලින් උපුටා දැමීම සඳහා සියලු දෙනාගේම සහයෝගය ලබා දෙන්න අනාගත හොඳ පරපුරක් ඇති කරන්න සම්පූර්ණ සහයෝගය ලබා දෙන්න කියලා ඉල්ලා සිටිනවා. வந்து இந்த போதை வஸ்து இதிலேருந்து அடிமையாகாமல் இதிலேருந்து விலகி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ சொல்ல சொல்கிறேன். உண்மையிலே வந்து அதான் இவங்களும் சேர்ந்து இப்போது நாட்டில் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் நான் தொடர்ச்சியாக காட்டுறேன் வந்து இதில் போகிற வாகனமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மறைச்சி அதை செய்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த வழியால் வந்து கொண்டிருக்கிற வாகனங்கள் எல்லாம் வந்து நிப்பாட்டி அதை வந்து இதில் வந்து செய்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்றான்னு வந்து சொல்லலாம். உண்மையாக வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறவங்க இது வந்து நான் இந்த கவர்மெண்ட் மாறுறதுக்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து உடனடியாக கொண்டு வரப்பட்ட இந்த நம்பர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வந்து நீங்கள் அடிமைப்பட்டிருந்தாலோ இப்போ அதுலேருந்து வெளியில் வரையலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து இப்படி போதைப் பொருட்கள் வந்து விற்று கொண்டிருக்கிறாண்டாலும் சட்டவிரோதமாக வந்து விற்று கொண்டிருக்கிறாண்டாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது சொல்லலாம். சொன்னது மூலம் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை தாண்டி வந்து முக்கியமாக ரகசியம் வந்து பண்ணப்படும். இந்த மறைக்கிறாங்க பாருங்கள். அதில் வந்து பயப்படுறாங்களே என்னடா. கையை போட்டோன்னு பயப்படுறாங்களே, என்னது நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் அடிக்கன்னு சொல்லி போகிறாங்களே. ஐயா இறங்கி ரக்ஷன்ஸோட வந்தார். ஐயா வச்சுட்டு போங்க ஸ்டிக்கர் அடிக்கணும். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது வந்து திடீர்னு நாங்கள் இதில் போய் கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் பார்த்தா என்ன நிறைய பேர் நிற்கிறாங்க, இது பிரச்சனை ஒன்று சொல்லி தான் நாங்களும் நினைச்சினாங்க. அதுக்கப்புறமா வந்து விசாரிக்கிற டைமில் வந்து
உண்மையிலே இப்படி ஒரு நல்ல விஷயம் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்கன்றது வந்து தெரிய வந்தது. நீங்கள் பாருங்கள், அதாவது இது வந்து தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன். அதை விட போய் பெட்ரோல் செட்டில் தான் கூட பேர் கொட்டலாம் இப்போ போனால். பெரிய வீட்டில் நிற்கிறவங்க ஓட்டி இல்லை, அதை சொல்லி இல்லை. உண்மையில் வந்து பெட்ரோல் சரி, அதான் நிறைய வாகனங்கள் வந்து பெட்ரோலுக்கு லைன் பண்ணி கொண்டு இருக்குதானே. ஆனால் இந்த வழியால், அதாவது இது இங்கேருந்து எங்கேருந்து போகிறது, கேகேஎஸ்லேருந்து இது இப்படியே கேகேஎஸ் போகிறது. இது கேகேஎஸ் ரோடு தான் ஃபுல்லாக. இனி போனால் தெல்லிப்பளை கிட்ட தான் மாவட்டம் வந்து கேகேஎஸ். இது வந்து தெல்லிப்பளை பொறுப்பான ரோட் வந்து. மற்ற வாகனங்களுக்கு ஒட்டல. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டோவுக்கு மட்டும்தான் ஓட்டி கொண்டிருக்காங்க. என்னென்ன அதிகமாக வந்து முச்சக்கர வண்டி தான் வந்து இங்கே வந்து பயன்படுத்தப்படுறதுன்றதுக்காக வந்து இது வந்து போதைப் பொருள் ஒழிப்பான். ஆராய்ச்சி ஒரு ஆள் வந்து சட்டவிரோதம் வைத்தாலும் இல்லை என்ன சொல்லலாமா நீங்கள்? சட்டவிரோதமாக விற்றது. அப்படி யாராச்சும் இல்லை விற்றாலோ இல்லை அடிமைப்பட்டிருந்தாலும் வந்து அந்த நம்பரை கோல் எடுத்தால், கவர்மெண்டில் அறிமுகப்படுத்திருக்காங்களா அந்த நம்பர், கோல் எடுத்தால் அது மூலம் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தருவாங்களா? அந்த நம்பர் 1818. நல்ல விஷயம் வேணே. எக்ஸ்ட்ரா ஒன்று தரட்டாம் அவங்கள வேறு ஆட்டோ ஓட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தரட்டாம். பஸ் எல்லாம் வந்து மறைச்சிட்டாங்க. ஓகே, பஸ் எல்லாம் வந்து மறைச்சி ஓட்டி கொண்டு நிற்கிறாங்க பாருங்க. நிறைய ஸ்டிக்கர் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ ஸ்டிக்கரையும் வச்சு வார வாகனங்கள் கொட்டுறாங்க. உண்மையிலே வந்து அதான் நான் சொன்ன மாதிரி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இன்னொரு இது ஒன்று எங்கே இருக்குன்னு சொல்லி இதேதான் சிரமம். அதான் நானும் சொல்லணும்னா உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் இப்படி இறங்கி செய்து கொண்டிருக்கேன். காலை 4 மணி இல்லை 8 மணி 7 மணிக்கு வந்தா ஓகே. காலையில் ஓகே, கண்டிப்பாக பெரிய ப்ரோக்ராம் இருக்கு. நல்ல விஷயம். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ பாய். உண்மையிலே அதான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் நல்ல விஷயம். அதான் இப்படியான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கைகளை வந்து அதை இப்படி வழியில் கொண்டு வரணுன்றது தான் என் நோக்கம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கும் உண்மையிலே வந்து
பொதுவாக நிறைய நாங்கள் போகிற இடங்கள்லையோ வந்து நிறைய அந்த ஹெல்பிங் வீடியோ செய்யக்குள்ளலாம் வந்து இந்த போதைப் பொருளில் வந்து அடிமைப்பட்டிருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் வந்து அதால் அவங்களோட குடும்பமே வந்து சீரழிஞ்சு வந்து போயிருக்கு. ஸோ உண்மையாக வந்து அதை மாற்றுறதுக்காக வேண்டி வந்து இந்த போலீஸால் வந்து இப்படி ஒரு விஷயம் செய்கிறதுன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறேன் வேறு லெவல்னா வந்து சொல்லலாம். ஏன்னா அடிமைப்பட்டு கொண்டு அதில் எப்படி வெளியில் வாரன்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க. அது வந்து நம்ம ஊருக்குள்ளேயே வந்து இப்படி கசிப்புகள் அதில் வந்து கசிப்புன்னு சொல்லி சொன்னால் நமக்கு தெரியும் சட்டவிரோதமான இதுகள் வந்து விற்று கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த இப்படியான திட்டங்கள், அதாவது இந்த நம்பருக்கு நீங்கள் அதாவது 1818 அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உடனடியாக வந்து கால் எடுத்தீங்கன்னா சில பேருக்கு பயம் இருக்கலாம். இந்த கோல் எடுத்து சொன்னோன்னு வந்து சம்டைம் நம்மளோட பேரை சொல்லிடுவாங்க, அப்போ வந்து ஒரே ஊருக்குள்ளே கூட பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. வந்து ரகசியம் வந்து பேணப்படும் என்றதை வந்து அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் கோல் எடுத்து சொல்கிறது மூலம் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் நாட்டையும் வந்து நம்மளை சுற்றி உள்ளவர்களையும் அதை தாண்டி வந்து நம்மளும் ஒரு நல்ல கட்டத்துக்கு போகலாம் இந்த போதைப் பொருள்லேருந்து வெளியில் வரதால் வந்து. ஸோ உண்மையில் வந்து ஒரு நல்ல விஷயம், அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டியிருந்தேன். எப்படி ஓகே அண்ட் வந்து நீங்களும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பகிர்ந்து விடுங்கோ. ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ வரைக்கும் நான் பார்த்து அதான் சொன்னேன் வந்து நானே எக்கச்சக்கமான பேரை போய் சந்திச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்களும் இதை நிறைய பேருக்கு சேவை பண்ணுறது மூலம் வந்து இந்த போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? உண்மைக்கும் அது நல்ல ஒரு விஷயம். என்றால் எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள்கள் கூடி போய் எல்லாரும் வேறு வேறு வழியில் போய் கொண்டிருக்கோம். வந்து சட்டவிரோதம் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். போதைப் பொருள் என்றாலும் சட்டவிரோதம் இல்லை. இப்போ நார்மலாக வந்து இப்போ இது இப்போ ஃபங்க்ஷனோட விற்கிறது இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த கசிப்பு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்களே வந்து அந்த ஊர்வலியில் விற்கிறதெல்லாம் வந்து. ஸோ அதை தடுக்கிறதையும் அதை தாண்டி வந்து முக்கியமாக வந்து இந்த அடிமைப்பட்டிருக்கிறவங்களையும் வந்து அதை மீட்டு கொடுப்பாங்களாண்டா. அதாவது இதில் இந்த வழியில் வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம் தானே. அதில் நம்பர் இருக்குதுன்னு அதான் இப்போ என்ன விஷயம் தெரியும், இது வந்து அரவாச்சரம் வந்து அது என்ன விளக்க வேண்டியதுன்னா அந்த புதுசாக வந்து கவர்மெண்ட்டில் அந்த நம்பர் ஒன்று வந்திருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கோல் அடிச்சு அதாவது பக்கத்தில் யாராச்சும் வந்து சட்டவிரோதமாக விற்றாலோ அந்த போதைப் பொருளை யாராச்சும் பாவிக்கிறத கண்டாலோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதில் அடிமைப்பட்டு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு கோல் அடித்து சொல்லலாம். சொல்றது மூலம் வந்து அவங்களும் அதுக்கான ஆக்ஷன் உடனே எடுப்பாங்களா. அடிமைப்படுத்திருந்தா அதுக்கான இதுகள் அதை அப்படியே உங்களை வழியில் கொண்டு வரலாம்ன்றது வந்து ட்ரீட்மெண்ட் மூலம் வந்து வழியில் கொண்டு வரலாம். வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம். நாங்களும் இந்த ரோட்டால் சும்மா போய் கொண்டு வந்தாங்க. சும்மா போய் கொண்டு இருக்க ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டி நான் அந்த ஏதோ என்ன இருந்தது அதில் அதாவது என்ன கொண்டு பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன்னா நிறைய பேர் வந்து நிக்க ஆக்சிடென்ட் ஒன்று சொல்லி யோசிச்சுடா வரைக்குள்ள வந்து. ஆனா இல்ல அவங்க அதை தாண்டி வந்து 4ஆம் தேதி அடுத்த ஏதோ ஒரு மீட்டிங் சிரமதானம் உண்டு இருக்குதான் சொல்லி சொன்னோம். 4 ஒரு சிரமதானம் உண்டு இருக்கு தெல்லிப்பளையில வந்து நீங்களும் கலந்து கொள்ளலாம். அவங்க 2 வந்து தெல்லிப்பளைக்குரிய போலீஸ். உண்மையில வந்து அவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவில் நன்றி சொல்லணும். மெயின் சொல்லி சொன்னா ஒரு பெரிய விஷயம். இப்போ என்னதான் அதை கவர்மெண்ட் மூலம் கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்து அதை செய்யறாங்க. இந்த பெரிய வாகனத்தில் ஒட்டியது இல்லை, பெரிய வாகனத்தில் ஒட்டினா தெரியும் தானே. அவங்க கார்கள் வாகனங்கள் ஒட்டிய கையில் ஒடிக்க போட போகணும். அதனால அதை தானே வந்து அதை கிழிச்செறிஞ்சிடுவாங்கன்ற ஒரு இதுதானே. பஸ் எல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க. பஸ் ஓட்டலாம்டா. ஆட்டோ வந்தா நார்மல் ஓட்டிட்டு போகலாம். ஆட்டோவில் என்னன்னு சொன்னா எல்லாரும் மேறது எல்லாரும் அடிக்கடி திரிகிறது ஆட்டோ தானே கூட. இப்ப அடுத்தது பெட்ரோல் செட்டுக்கு போயினா எனக்கு ஆட்டோக்கள் வேலை கிண்டக்கி இலவசமா ஸ்டிக்கர் ஒட்டி விட போயிடும். போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்களே இந்த இதுக்கு பெட்ரோல் செட்டுக்கு பெட்ரோல் செட்டில் ஒட்டி விடுவோம். அதான் பெட்ரோல் செட்டில் வந்து நிறைய பேர் லைன்ல நிற்கிறாங்க. அப்போ அடிச்சு விடலாம் முடிச்சு சிக்கர் தான் பார்த்தாது பெட்ரோல் செட். அதான் இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரீங்களோ வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறது பெரிய விஷயம் தானே. இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நியூஸ்லாம் வருமானு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எதிர்ச்சியாக அந்த விஷயத்தை வந்து கண்டுறாங்க. அதை உங்களுக்கும் வீடியோவில் காட்டியாச்சு. அந்த முக்கியமான விஷயங்களை காட்டுத்தான் வேணும். வேண்டாம் நல்ல விஷயங்கள் என்றால் உண்மைக்குமே இப்போ இந்த கால இளைஞர்கள் ஏதோ ஒரு முயற்சியில் முன்னேறதுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு தோண்டி இருக்கும் மனம் இருந்தாலும், ஆனால் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவங்களுக்கு ஒரு மதியம் ஒரு பின்னிரமான இல்ல உண்மையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் தான் அந்த டைம்ல இருந்து அடிமையாகி வந்து அதுக்கப்புறமா வந்து அதுல இருந்து இப்படி வெளியில வர அவங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து உண்மையிலே நிறைய கட்டுப்பாடோடையும் அப்படி எல்லாம் இருந்த கூட்டம். ஆனா வந்து இப்போ வந்து நிறைய அந்த போதைப் பொருள் அடிமையாகி வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். போதைப் பொருள் பாவனை கட்டவிழ்த்து விடப்பட்டோம். அதான் அப்ப இந்த ஸ்கூல் பிள்ளைகள் வந்து பழகி அப்படி அடிமையானவர்கள் வந்து அதை அப்படி விடுபட இல்லைன்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்ப பெற்றார் மாதிரி இந்த விஷயத்துல எப்படி காணும் செலுத்துனா சொல்லு உண்மைக்குமே கவனிக்கணும். பிள்ளைகள் சரியா போகுது வருதுன்னு சொல்லி கவனிச்சதான் நீட்டாக இருக்கும் பிள்ளைகள் வந்து. அதான் உண்மை வந்து ஏன்னா சில பேருக்கு தெரியும் வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு போவாங்களா. ஆனால் அந்த போதைப் பொருள் அடிமையாக இருப்பாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் வேறு வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அடிமையாகனா
இதுல வந்து பெருசா கவனம் செலுத்த மாட்டாங்க. அதுதான் இப்ப ஜிம்முக்கு போனா உடம்பு எடுக்கலாம். பாருங்க அப்படி ரேஞ்ச் போய் கொண்டு விளையாட்டு ஃபுட்பால் வாலிபால் அது இப்ப போய் அங்க பாம்பிச்சில கொத்தடி சரி ஓகே. இந்த விஷயத்த வந்து நான் வீடியோவில் காட்டணுன்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவா இதை காட்டணும் வந்து அதாண்டி வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் பேருக்கு பகிர்ந்து விட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு நம்பர் அறிமுகப்படுத்திருக்காங்கன்றதை தாண்டி வந்து என்ன சொல்கிறேன், இந்த அடிமைப்பட்டிருக்கிறவங்கலாம் வந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. சம்டைம் அப்படி இருக்கலாம் ஒரு சில பேர் என்னால். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா வந்து சேருமென்னு நான் நினைக்கிறேன். வந்து கண்டிப்பாக அதாண்டி வந்து முக்கியம். அதான் சொல்கிறேன் வந்து என்னென்னா இதை ரகசியம் போனப்படும்னு வடிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் பயம் இல்லாமல் டெலிஃபோன் கொடுத்து கதைக்கலாம். சில பேருக்கு வந்து பயம் இருக்கும், போலீஸாக்களோட எப்படா டெலிஃபோன் கொடுத்து கதைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களையும் பிடிச்சோன்னு போயிடுவேன் பாவிக்கிறேன் சொல்லி. அதான் அதில் ஒரு ஐயா நித்தாட்டு சரி அவர் டக்குனு இன்சூரன்ஸ் எக்ஸ் எடுத்து போறாரு. ஐயா நான் இல்லை ஐயா இன்சூரன்ஸ் ஸ்டிக்கர் தான் ஒட்டு. அப்போ இன்னொரு ஆள் வந்து ஆட்டோவில் அடித்தவரை வந்து அவர் இன்னொரு ஸ்டிக்கர் வாங்கிட்டு போறாரு. மற்ற ஆட்டோ கோட்டை வீட்டு ஆட்டோ நிற்கலாம் இன்னொன்று கொட்டை கொண்டு அப்படி இருந்தாலும் நல்ல விஷயம். அதான் அப்போ எல்லாருக்குமே வந்து நாடு நல்லா வரணும், அண்ட் வந்து நம்ம மக்கள் நல்லா வரணும்னு சொல்லி ஒரு சிந்தனை இருக்கு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக போய் கொண்டிருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயமா. அண்ட் நீங்கள் வந்து பயம் இல்லாமல் அந்த நம்பருக்கு கால் எடுத்து கதைங்கோ. அந்த உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் யாராச்சும் வந்து இப்படியான இதுகள் பாய்ச்சி நீங்கள் கண்டாலோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அடிச்சு கொடுத்து சொல்லியிருக்கோம். நீங்களே வைக்க கொடுக்கும். சரி ஓகே. உண்மையாக இந்த வீடியோ கொஞ்சம் பேருக்கு பகிர்ந்து விடுங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே பாய்.